என்னம்மா? என் புருஷனை பார்க்க வந்திருக்கேன், மனு கொடுக்கணும் சார். ஆதார் கொண்டு வந்திருக்கியாமா? ஆ இருக்கு சார். இந்த ஃபார்மை நிரப்பி கொடு. ஆமா, என்னது அந்த பையில? அவருக்கு கொடுக்க துணிமணி, சாப்பிட கொஞ்சம் பலகாரம் இருக்கு சார். துணியெல்லாம் கொடுக்கலாம், ஆனா சாப்பாடு கொடுக்க அனுமதி இல்லையே. ஏன் சார்? கொடுக்கலாம்னு சொன்னாங்களே. கொடுக்கலாம், ஆனா அது இங்கனையே ஜெயில் கேண்டீன்ல வாங்கின பொருளா இருக்கணும். வீட்ல இருந்து கொண்டாந்து கொடுக்க அனுமதி இல்ல. ஜெயில் கேண்டீன் அங்கனதான் இருக்கு. ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிட்டு வந்து கொடுமா. கொடுக்குறேன், சரியா? சரிங்க சார். ஏமா, தேவைப்பட்டா உன் புருஷன் பேர்ல பணத்தை கூட கேண்டீன்ல கட்டலாம். பணம் கட்டினா ஒரு டோக்கன் கொடுப்பாவ, அதை வாங்கியாந்து கொடுத்தேன்னு வை. ஏதாச்சும் சோப்பு சீப்பு தேவைப்பட்டாலும் உன் புருஷன் வாங்கிடுவான். டீ பிஸ்கட்னு சாப்பிட ஏதாச்சும் வேணா கூட வாங்கிடலாம். சரிங்க சார். போ. அண்ணே, எனக்கு பிரெட் பாக்கெட்டும் 6 வாழைப்பழமும் கொடுங்க. சரிம்மா, 200 ரூபா கொடுமா. இந்தாமா. அண்ணே, ஒரு 500 ரூபா தரேன், டோக்கன் கொடுக்கறீங்களா? சரி கொடுமா. இந்தா. அண்ணே, இங்க வாங்களேன். சொல்லுமா, என்னமா வேணும்? அண்ணே, பிரெட் பாக்கெட்டும் 6 வாழைப்பழமும் கொடுங்கண்ணே. இந்தாமா. யாருல? யார பார்க்கணும்? அப்பா பார்க்க வந்த. என்ன சொன்ன? அப்பாவை பார்க்கணுமா? ஆமா. உங்க அப்பா பேர் என்ன? சின்ன பிள்ளையா இருக்கியே, நீ மட்டும் தனியா வந்திருக்க? வீட்டுல பெரிய ஆள் யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான் பார்க்க வந்த. அப்பன் பேர் என்ன? பாஸ்கர். பாஸ்கரா? எப்போ வந்தாரு? நேத்து வந்தார். ஓ, அந்த ஆளா? ஏலே, என்னலே, நீ உங்க அப்பனை பார்க்கணும்னா இங்க எல்லாம் ஃபார்ம் எழுதி கொடுக்காவல்ல, நீ கொடுத்தியா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? இல்ல. சரி, வேற அரசாங்க அடையாள அட்டை ஏதாச்சும் வச்சிருக்கியா? இல்ல. இல்லையா? அடையாள அட்டை வேணுமேமா, அது இல்லாம அனுப்ப முடியாதுல்ல. என்ன செய்த? எந்திரல, எந்திரி முத. ஒப்பனுக்கு எனக்கு என்ன வாக்கிய இருப்பு தகராறா? அடையாள அட்டை இல்லாம யாரா இருந்தாலும் உள்ள அனுப்ப முடியாதுல்ல. இதான் ஜெயில் ரூல்ஸ்.